வந்தனம் சுஷ்வாகத்தம். வெல்கம் டு ஷெஃப் தாமோயின் மல்டி கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு எங்கள் செஷனில் பண்ண போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா கேஷ்நட் பக்கோடா. அந்த கேஷ்நட் பக்கோடா செய்யறதுக்கு முன்னாடி தேவையான பொருள் பார்த்தலாமா? சொல்லுங்கள். கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு வந்து ஒரு 1/4 கப்பு, வெங்காயம் 2 நம்பர் நீட்டாக கட் பண்ணிக்கணும், கருவேப்பிலை, வெறும் மிளகாப்பொடி 2 ஸ்பூனு, முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம், பச்சை மிளகா ஒரு 4 நம்பர் கட் பண்ணிக்கணும், தேவையான அளவு உப்பு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். ஓகே, இதுதான் தேவையான பொருள். எப்படி செய்ய போகிறீங்க? ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவு 1 கப்பை போட்டுடணும். போட்டுட்டு அரிசி மாவு 1/4 கப், தேவையான அளவு உப்பு, இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு, வெங்காயம் 2 நம்பர் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுடணும், பச்சை மிளகா 2 நம்பர் போதும், 2 போதும், 2 பச்சை மிளகா. ஓகே. கருவேப்பிலை வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம பொடிசாக கத்திரிக்கோள் கட் பண்ணி வச்சுக்கணும். வெறும் மிளகாப்பொடி 2 ஸ்பூன் சொல்லியிருக்கேன், 2 ஸ்பூன் போட்ட வேண்டியதான். அண்ட் முந்திரி பருப்பு வந்து நம்ம இப்படியேவும் போடலாம், அப்படி இல்லைன்னா 2 உடச்சி கூட போட்டுக்கலாம். நான் இப்போ 2 உடச்சி தான் போட போகிறேன். அப்படியே போட்டால் வாயில் வந்து நம்மளுக்கு வரும் இல்லையா, இது அப்படியே நம்மளுக்கு வயசானவங்கெல்லாம் அப்படி இது பண்ணி போட்டாங்கன்னா டக்குன்னு மென்று சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, சொல்லுங்க. இப்போ இதில் என்ன சுட்ட எண்ணெய் விடணும்னு சொல்லுவாங்க. சுட்ட எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன். அதுக்கு நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன், எண்ணெய் சுட போகுது. சுட்ட எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுட்டு கையை உள்ளே விட்டுறக்கூடாது, எல்லாமா தண்ணியை விட்டு கரண்டி விட்டு கலக்கணும். ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, எண்ணெயை வந்து பார்த்துலாமா? அதில் வந்து கடலை மாவு, அரிசி மாவு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, உப்பு, இது மிளகாத்தூள். ஓகே. காஞ்ச எண்ணெய் வந்து ஒரு 2 கரண்டி, 2 குழிக்கரண்டி, அதாவது சின்ன கரண்டியில் 2 குழிக்கரண்டி எண்ணெய். ஓகே. இது என்ன புறப்புறன்னு வரதுக்கா? ஆமாம். சரி. ஓகே. இப்போதான் நீங்கள் வந்து கை விட்டுக்கூடாது. ஆமாம், கை விட்டுக்கூடாது. ஓகே. அதனால கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணணும். தண்ணி கரண்டி போட்டு வச்சுக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ வச்சுக்கோ. யா, சூப்பர். ஸோ இது வந்து முந்திரி பக்கோடா. இன்னும் கொஞ்சம் நிறைய முந்திரி போடலாமோ? போட்டுக்கலாம். எக்கனாமிக் பேக்ரவுண்ட் வச்சு போட்டுக்கலாம். முந்திரி உடச்சி போட்டிங்களா? அதனால முந்திரி எங்கே இருக்குன்னு தெரியலையா? அதான் முந்திரி முழுசாக போட நல்லா இருக்குமே. முந்திரி முழுசாக போட நல்லா தான் இருக்கும். முந்திரியாக தட்டு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்ல. இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பார்க்குறாங்கன்னா, இது இவங்களும் இந்த மாதிரி முந்திரி இவங்களும் சாப்பிட்டுருக்காங்க, இந்த மாதிரி இப்படி இருக்காங்களோன்னு பார்க்குறாங்க. ஸோ இப்போ என்னுடைய ஆசை, எங்கள் மாமாவோட ஆசைக்காக இன்னும் கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ இது மாதிரி உதிரியாக எடுத்துக்கணும். எண்ணெயை சிம் பண்ணி வச்சுக்கலாமா? நம்ம தண்ணி ஊற்ற வேணாம், தண்ணி ஊற்றணும், கொஞ்சம் வேணும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வேணும்னா தான் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே வாட்டர் ஆட் பண்ணிடக்கூடாது. இதில் ஒரு டிப்பு சொல்லலாம். எப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து எண்ணெயில் போடும்போது கரையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா கரையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கரையிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் மைதாவில் கடலை மாவு போட்டுக்கலாம், கொஞ்சம் கடலை மாவு போடலாம். ஏன்னா எண்ணெய் நிறைய விட்டாவே செஞ்சோம்னா இதில் மெல்ட் ஆகிடும், அப்படியே எண்ணெயோட சேர்ந்த கடையில் வந்து அப்படியே மெல்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் கடலை மாவு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பதம் கரெக்டாக வந்துடும். அதனால் எண்ணெய் ஊற்றும் போது அந்த 2 கப்பு கடலை மாவுக்கு தேவையான அளவு எண்ணெய் நீங்கள் ஊற்றினா போதும். தனி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டுமா? கொஞ்சம் கையில் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஊற்றிட்டேன். இருங்க சார், இருங்க பார்க்கலாம். போதும்னு நினைக்கிறேன். போதும், கண்டிப்பாக போதுமா? ஐ திங்க் திஸ் ஷுட் பி ஃபைன். ஓகே. போதுமா? ஓகே. இப்போ இது தூள் போட மாதிரி வருமோ? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா? கொஞ்சம் ஊற்றலாம். சொல்லுவேன், கொஞ்சமாக வரும். நான் ஊற்றுறேன். கையுங்க. போதும், இது போதும். இந்த தண்ணி மேலே வேண்டாம்.
மேபி தண்ணி வந்து ஒரு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டால் போதும் எண்ணெய் ஊற்றிக்காத. இப்போ கொஞ்சம் பெருசாக வா வெரி குட் இப்படி தான் போடணும். வெரி குட். ஸோ இது வந்து நல்லாவே இப்போது எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வதக்கலாம். நம்ம தான் வந்து நல்லா உள்ள வேணும் மாவு இல்லையா? கரெக்டா? கரெக்டு. தெரியல அதோட நீங்கள் சொல்கிறது எப்படி தப்பாக இருக்கும்? கலர் எப்படி தெரியுது? சூப்பர். ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 5 rupees கொடுத்துருமா? கருவேப்பிலை ஒரு 2வது வீடு போட்டுட்டேன். வெரி குட். ஃபைவ் rupees வச்சுக்கலாம். ஆமாம், லைட்டாக. இல்லைம்மா வேணாம். நீங்கள் சட்னி வெரைட்டிஸாக பண்ணுவீங்களா? பண்ணுவேன் சார். என்ன பண்ணுவேன் தாமோ. சொல்லு என்னென்ன தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, வெங்காய சட்னி, பிடிச்ச சட்னி சொல்லுவோம். வெங்காய சட்னி எப்படி செய்வேன்? வெங்காயம் ஒரு 3 நம்பர், தக்காளி ஒரு 2 நம்பர், காஞ்ச மிளகாய், புளி, வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், புளி, பூண்டு, உப்பு. பார்த்தீங்களா? வெங்காயம், அப்புறமா உங்களுக்கு வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, எதுனாலும் சீசனலாக எது இருக்கோ அதை போட்டுக்க வேண்டியதுதான். ஓகே. அது எல்லா சீசனுமே கிடைக்கும். மூணுத்துலேயும் எது இருக்கோ அதை போட்டு பண்ணோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேஸ்ட். ஓகே, சூப்பர். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த கருவேப்பிலை ஊற்றி அதை போட்டுட்டோம். அப்படியே போடுறீங்களா? போட்டுருங்க. அப்படியே போடுறீங்களா? போட்டால் ஊற்றிக்கலாம். வெந்துச்சு, எடுத்துடலாம். ஓகே, ஒரு கலக்கலான cashew பக்கோடா. ரொம்ப கரெக்டாக நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது. நல்லா இருக்கா? ஓகே, நல்லா இருக்குது. உங்கள் பேரை நிலை நிறுத்திடுவேண்ணா நான்? உங்கள் பேரை நான் நிலை நிறுத்திடுவேண்ணா? ஆல்ரெடி நல்லா நிறுத்தியாச்சு. ஒரு கலக்கலான பக்கோடா. ஓகே, சூப்பராக இருந்துச்சு. கருப்பு எள்ளு தொகை எப்படி செய்யுது? தொகையில் வந்து ஐ நோ யூ கிரியேட் ஹிஸ்ட்ரி இல்லையா? ஸோ இந்த கருப்பு எள்ளு தொகையில் இது பண்ணுறது. கருப்பு எள்ளு ஒரு 50 கிராமு. ஓகே. உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி, ஒரு 5 காஞ்ச மிளகா, ஓகே, ஒரு 25 ஒரு 50 காசு அளவுக்கு ஒரு புளி. 50 காசு அளவுக்கு புளி. சூப்பர். போதும். அப்புறமா இஞ்சி ஒரு துண்டு போட்டு, தேங்காய் துருவல் ஒரு டம்ளர், ஒரு சின்ன ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல்
போட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துட்டு ஒன்று நம்மக்கிட்ட அந்த கிரைண்ட் பண்ணுறது இருந்ததுன்னா அதை இடித்து நம்ம பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கையில். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு செய்யணும். திக்காக அரைக்கணும். தாளிப்பு வந்து வேணாம், வேணாம். அப்படி அப்படியே விழுது மாதிரி அரைச்சி சாப்பிடணும். தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டா எங்கள் மாமா சொல்கிற மாதிரி கலக்கலாக இருக்கும். எள்ளு கருப்பு எள்ளு தொகையல், கருப்பு எள்ளு தொகையல் வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு கலக்கலான கருப்பு எள்ளு தொகையல் ராதிகா கொடுத்துருக்காங்க. செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்தோட ஒரு கலக்கலாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த முந்திரி பக்கோடாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே தேங்க்ஸ் டு ஆல் த வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ டு ஆல் த வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ. ராதிகா வந்து ஒரு அட்டகாசமான ஒரு ஆனியன் பக்கோடாவும் அதே மாதிரி மேங்களூர் பக்கோடா செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ராதிகா. தேங்க்யூ. நீங்கள் ஏதாவது வியூவர்ஸ் சொல்ல விரும்புறீங்களா? நல்லா சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா நம்மள மாதிரி நல்லா இருங்க. தேங்க்யூ.